நார்வே பெண் செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றதன் மூலம் பிரதமர் மோடி இந்தியா குறித்த மதிப்பீட்டை சீர்குலைத்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நார்வே நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஜோனாஸ் கார்ஸ்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து அந்நாட்டின் பெண் செய்தியாளர் ஹெல்லே லிங் தனது எக்ஸல பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நார்வே பிரதமரை சந்தித்துவிட்டு பிரதமர் மோடி வெளியே செல்லும் போது அவரிடம் ஹெல்லே லிங் உலகின் சுதந்திரமான பத்திரிகை துறையின் சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு செல்லலாமே என்று கேட்கிறார். ஆனால் பதிலளிக்காமல் மோடி அங்கிருந்து செல்வது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளன. Prime Minister Modi, why don't you take some questions from the freest press in the world? இதுகுறித்து குறிப்பிட்டுள்ள ஹெல்லே லிங், இந்தியாவின் பிரதமர் எனது கேள்விக்கு பதிலளிக்கவில்லை, அவர் பதிலளிப்பார் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை என கூறியுள்ளார். உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் நார்வே முதலிடத்தில் உள்ளது. ஆனால் இந்தியா 157வது இடத்தில் பாலஸ்தீனம், எமிரேட்ஸ் மற்றும் கியூபா நாடுகளுடன் போட்டியிடுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நார்வே அரசு எந்த நாடுகளுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்துகிறதோ அவர்களை கேள்வி கேட்பதும் எங்கள் கடமையாகும் என்று ஹெல்லே லிங் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மறைப்பதற்கு ஏதும் இல்லாத போது பயப்படுவதற்கு ஏதும் இருக்காது என கூறியுள்ளார். செய்தியாளர் சில கேள்விகளை கேட்டதும் ஒரு சந்தேகத்திற்குரிய பிரதமர் பதற்றமடைந்து ஓடுவதை உலகம் கண்டதாகவும் இது இந்தியாவின் மதிப்பை சீர்குலைய செய்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார்.